ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பார்த்துடலாம். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பைமோட் ஷாப்பிங் ஆப். இது வந்து ஒரு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற அப்ளிகேஷன். ஸோ யாராவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இந்த பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் வந்து போத் ஆப் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஆப்ரேட்டர்ஸ் இன் சி லாங்குவேஜ் ஆல்ரெடி தெரியும். அந்த சி லாங்குவேஜில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சி ஆப்ரேட்டர்ஸை பற்றி மெயினாக பார்த்துடலாம். ஸோ சி ஆப்ரேட்டர்ஸ் வந்து சிம்பிள்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது வந்து சம் மேத்தமெட்டிக்கல் ஆர் லாஜிக்கல் மேனிப்புலேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த சி ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து இருக்கிறது எல்லாமே பில்டின் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்ட் ஆஃப் ப்ரோக்ராமில் இருக்கும். அது வந்து என்ன பண்ணணும்னா சம் டேட்டாஸ் ஆர் வேரியபிள்ஸை வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் சம் மேத்தமெட்டிக்கல் ஆர் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் சி ஆப்ரேட்டர்ஸ் பார்ப்போமா. ஸோ மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா ஒரு 8 டைப்ஸ் ஆட்டம் இருக்குது. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல், லாஜிக்கல், அசைன்மெண்ட், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், கண்டிஷனல், பிட்வைஸ், ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது சி லாங்குவேஜில். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்களேன், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். எந்தெந்த கால்குலேஷன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடுலஸ். ஸோ இந்த 5 ஆப்ரேஷன்ஸையும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அடிஷன்னா ப்ளஸ் சிம்பிள், ஸோ டூ நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணுறது. சப்ராக்ஷன்னா 2 நம்பரை சப்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. மல்டிப்ளிகேஷன்னா எனி 2 நம்பர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுறது. டிவிஷன்னா 2 நம்பரை வந்து டிவைட் பண்ணிவிட்டு அதோட குவேஷன்ட் எடுத்துக்குவோம். இதே மாடுலஸ்னால் என்ன பண்ணுவோம்னா 2 நம்பரை வந்து டிவைட் பண்ணிவிட்டு அதோட ரிமைண்டர் எடுத்துக்குவோம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் இந்த 5 ஆப்ரேட்டர்ஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து 2 குவான்டிட்டிஸ் ஆர் வேல்யூஸை வந்து கம்பேர் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து 2 நம்பர் இருக்குன்னா அந்த 2 நம்பர் வந்து ஈக்குவலாக இல்லையா, அந்த 2 நம்பரில் எது கிரேட்டர் நம்பர், எது லெஸ் நம்பர், எது கிரேட்டர் தென் ஈக்குவலாக இருக்கா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கா அப்படின்னு சொல்லி 2 நம்பருக்கு இருக்க ரிலேஷனை சொல்கிறது தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். அதான் சொல்லிட்டாங்க, ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் பாருங்களேன், லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ வந்து சி வந்து நிறைய லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. சம் டெசிஷன் மேக் பண்ணுறதுக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா லாஜிக்கல் அண்டு, லாஜிக்கல் ஆர் அண்ட் லாஜிக்கல் நாட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த லாஜிக்கல் அண்டுனா 2 அண்ட் சிம்பிள் வரது தான் லாஜிக்கல் அண்டு. ஸோ இதில் வந்து என்னன்னா லாஜிக்கல் கன்ஜெக்ஷன் ஆஃப் 2 எக்ஸ்ப்ரெஷன். அதாவது இப்போ ரெண்டு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. அந்த 2 எக்ஸ்ப்ரெஷனில் வந்து ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ரிசல்ட்டு ட்ரூ, 2 எக்ஸ்ப்ரெஷனுமே ஃபால்ஸாக இருந்தால் ரிசல்ட்டு ஃபால்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேஷனில் இது வரும். இதே லாஜிக்கல் ஆர் ஆப்ரேஷன் பாருங்களேன். லாஜிக்கல் ஆரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 2 எக்ஸ்ப்ரெஷனுக்கு வந்து லாஜிக்கல் டிஸ்ஜங்ஷன் பண்ணுவாங்க. அதாவது ரெண்டுமே ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தாலுமே அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது வந்து லாஜிக்கல் ஆரில் வரும். இதே நாட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இப்போ கொடுத்துருக்கிற எக்ஸ்ப்ரெஷன் வந்து கொடுத்துருக்க எக்ஸ்ப்ரெஷனுக்கு வந்து ஆப்போசிட்டாக எழுதுறது தான், அதாவது நெகேஷனாக எழுதுறது தான் நாட் ஆப்ரேஷனில் வரும். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் லாஜிக்கல் அண்ட், லாஜிக்கல் ஆர், லாஜிக்கல் நாட்னு சொல்லிட்டு 3 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பாருங்கள். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அசைன்மெண்ட்னாவே அசைன், ஓகேவா. ஸோ அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து அந்த அசைன் பண்ணுறதுக்காக, ஒரு எக்ஸ்ப்ரெஷனுக்கு வந்து ஒரு வேரியபிள், அதாவது ஒரு லெட்டரு, ஒரு நம்பரை வந்து அசைன் பண்ணுறதுக்காக இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் நிறைய ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. சி லாங்குவேஜில் நிறைய ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ ஈக்குவல் அப்படிங்கிற சிம்பிள் வந்து அசைன் பண்ணுறதுக்காக, ப்ளஸ் ஈக்குவல் அப்படிங்கிறது வந்து ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆகி அசைன் பண்ணும். மைனஸ் ஈக்குவல்னால் அந்த எக்ஸ்ப்ரெஷனில் 1 டிக்ரீஸ் ஆகி அசைன் பண்ணும்.
அதே மாதிரி மல்டிப்ளை ஈக்குவல் இருக்குது, டிவைடு அசைன் இருக்குது, மாடுலஸ் அசைன்னு சொல்லிட்டு இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்களேன், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இதில் சியில் வந்து நிறைய ரெண்டு இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ரெண்டுமே இருக்குது. ஸோ என்னென்ன ஆப்ரேட்டர்னால் ப்ளஸ் அப்படிங்கிறது இருக்குது, மைனஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஒரு ஆப்ரேட்டர் கொடுத்து ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னா அங்கே வந்து என்ன ஆகும்னா அந்த நம்பரோட ஒரு நம்பர் வந்து ஆட் ஆகி வரும். இதே அந்த ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு மைனஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து என்ன ஆகும்னா மைனஸ் ஆகும். இப்போ ஏ ++னால் ஏக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னா அந்த இப்போ ஏவோட வேல்யூ 5னா 5யோட 1 ஆட் ஆகி 6ன்னு வரும். இதே ஏ மைனஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அப்போ அந்த வேல்யூ வந்து 5னா 5யோட 1 மைனஸ் ஆகி 4ன்னு வரும். ஸோ இது வந்து இது ரெண்டுமே என்னன்னு சொல்கிறாங்கன்னா யூனரி ஆப்ரேட்டர்னு சொல்கிறாங்க. இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட், ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆர் போஸ்ட் டிக்ரிமெண்ட், ப்ரீ டிக்ரிமெண்ட். ஸோ இது ரெண்டுத்துக்குமே இந்த இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன், கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர். ஸோ இந்த கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா சம் கண்டிஷ்னல் எக்ஸ்ப்ரெஷன் வந்து அசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ சின்டாக்ஸை வச்சு தான் இந்த கண்டிஷ்னல் ஆப்ரேட்டரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ 3 எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது, எக்ஸ்ப்ரெஷன் 1, எக்ஸ்ப்ரெஷன் 2, எக்ஸ்ப்ரெஷன் 3. அதில் பாருங்கள் எக்ஸ்ப்ரெஷன் 1, 2க்கு நடுவில் கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ்ப்ரெஷன் 2, 3க்கும் ஈஸ்ட் கொடுத்துருவாங்க. அதில் எக்ஸ்ப்ரெஷன் 1, 2, 3 இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ரெஷன்னு சொல்கிறாங்க. ஆப்ரேட்டர் கொஷின் மார்க் வந்து என்னென்னா டர்னரி ஆப்ரேட்டர். இங்கே வந்து ஒரு டர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர். ஸோ சம் கண்டிஷன் மாதிரி வருதுல்ல, அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பிட் வைஸ் ஆப்ரேட்டர் பாருங்கள். ஸோ பிட் லெவல் ஆப்ரேட்டர் வந்து பிட் லெவல்லையும் என்ன ஆகுதுன்னா ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து இன்டீஜர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பிட் வைஸ் ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் வந்து என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னா பிட்வைஸ் அண்டு, பிட்வைஸ் ஆறு, பிட்வைஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆறு, ஷிஃப்ட் லெஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் ரைட்டு. ஸோ இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் இந்த 5 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டைப் பாருங்கள், ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த சி லாங்குவேஜில் வந்து சம் ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ். அந்த ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து என்னென்னா கமா ஆப்ரேட்டர், சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர், பாயிண்டர் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ இந்த கம்மா ஆப்ரேட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா சம் எக்ஸ்ப்ரெஷன்ஸை வந்து கம்பைன் பண்ணுறதுக்காக இந்த கம்மா ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எக்ஸ்ப்ரெஷனோட ரைட்லையா லெஃப்ட்லையான்னு சொல்லிட்டு நம்ம அந்த கம்மாவை வந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டோம்னா ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து என்ன ஆகிடும்னா கம்பைன் ஆகிடும். ஸோ இதே சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். ஸோ நம்ம வந்து ஒரு ஆப்ரண்ட்டோட நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ அந்த சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர், இந்த ஆப்ரேட்டரோட சைஸ் வந்து இதுதான் சொல்லிவிட்டு அது என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் இந்த 8 டைப்ஸும் தான் சி லாங்குவேஜில் இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரணும்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.